அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதமானது சாகசம் நிறைந்த மாதமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டுடன் தொடர்புடைய வாணிகம் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல பல வரவுகள் அபிவிருத்தி உண்டாகும். காதல் வாழ்க்கை மிகவும் ரொமான்டிக்காக இருக்கும். தொலைதூர உறவுகள் வலுப்பெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். தனுசு ராசினருக்கு ஜனவரி மாத கிரக நிலைகள்: ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். 3இல் ராகு, 4இல் சனி, அர்த்தாஷ்டம சனி. 7ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 9இல் கேது பகவான் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை தனுசு ராசினருக்கு சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே சூடான பேச்சுவார்த்தைகள். ஏனென்றால் 2 அக்னி கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இணைந்து ஜென்ம ராசியில் தனுசு ராசியிலே இருக்கிறார்கள். பேச்சில் சூடு பறக்கும், ஆவி பறக்கும், உஷ்ணமான வார்த்தைகள் வெளிப்படும். வார்த்தைகளில் கவனம் தேவை, நிதானம் தேவை. வார்த்தைகளை விட்டுவிட்டால் அள்ள முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள், அடிக்கடி திடீர் செலவுகள் உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடும். ஏனென்றால் 4இல் சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். தங்களின் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசியில் அக்னி கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் உஷ்ண கிரகங்கள் உஷ்ண நோய்கள் கொடுப்பார்கள். சிலருக்கு ஒற்றை தலைவலி, மூக்கடைப்பு, இஎன்டி ப்ராப்ளம் போன்றவை வரலாம். சிலருக்கு புதன் ராசியில் இருப்பதால் ஸ்கின் டிசீஸ் வரலாம். சிலருக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி வரும். இடமாற்றம் தடுமாற்றமாக இருக்கும். சிறிது காலம் பொறுமையாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம்தான். வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழிலாளர்களுடைய அனுசரணையை பெறுவீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும், நன்மைகள் பெருகும், அபரிமிதமான பல வரவுகள் உண்டாகும். ஐடி துறை அன்பர்களுக்கு நன்மை. வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும். சிலருக்கு அயல்நாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழில்கள் நல்ல விதமாக முடியும். பத்திரிகை துறை அன்பர்கள் நன்றாக புகழ் பெறுவர். மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. ஆக தனுசு ராசி அன்பர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பாபாவின் ஸ்ரீ சாய் சத் சரிதம் புத்தகத்தினை வாங்கி படியுங்கள். மனக்கவலை தீர அபிராமி அந்தாதியில் உள்ள 5வது பாடல் பொருந்திய முப்புரை செப்புரை என்ற பாடலை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.